கிறிஸ்துக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளின் காலை நேரத்திலே இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன். தேவனுடைய கரம் உங்களோடு கூட இந்த நாளிலே இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக 1 யோவானின் புத்தகம் 4வது அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான ஜீவ வார்த்தை நான் வாசிக்க கேட்டோம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், ஆனால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். எப்படிப்பட்ட அன்பு பிரியமானவர்களே! அளவிட முடியாத அன்பு, எல்லையில்லாத ஒரு அன்பு. பாவத்தில் நாம் மரித்திருக்க வேண்டும், அந்த பாவத்தில் மரிக்காதபடிக்கு தேவன் தன் குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினாரே, ஒரே பேரான குமாரனை அனுப்பினாரே. இது எப்படிப்பட்ட ஒரு பெரிய அன்பு! கல்வாரியிலே பிதாவானவருடைய அன்பு வெளிப்பட்டது. தன் குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அந்த குமாரன் தன்னுடைய உயிரே கொடுத்தாரே, நானும் நீங்களும் பிழைக்கும்படியாக. பிரியமானவர்களே, இது அவருடைய அன்பின் வெளிப்பாடு, அவர் செய்த தியாகம். அப்படிவிட ஆண்டவரிடத்தில் நாம் எப்படிப்பட்ட அன்பு வைத்திருக்கிறோம் பிரியமானவர்களே! அன்பில்லாதவன் தேவனை அறியான், அவருடைய வல்லமை அறிந்து கொள்ள முடியாது, அவருடைய அதிசயங்களை நாம் கண்டு கொள்ள முடியாது. இயேசுவிடத்தில் அன்பு இல்லை என்றால் அவருடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ள முடியாது. நம்மீது வைத்திருக்கிற அந்த அன்பை அறிந்து கொள்ள முடியாது பிரியமானவர்களே. எனவே நம் ஆண்டவரிடத்தில் அன்பாய் இருப்போம், பிரியமாய் அவரை நேசிப்போம். நீ உயிரை பெற நான் இரத்தம் சிந்தினேன், நீ மீட்பை அடைய நான் விளையாடினேன் என்று சொன்னாரே பிரியமானவர்களே, அது இயேசுக்காக உயிரே கொடுப்போம். நமக்கு ஆண்டவர் அந்த பரலோகத்தில் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அந்த மேலான பாக்கியத்தை நாம் பெறும்படியாக அவரிடத்தில் அன்பு செலுத்துவோம். நான் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் பரம தந்தையே, இந்த நல்ல வேளை சோதரம் அப்பா, நீ எங்களுக்காக பட்ட பாடுகள், தியாகங்கள், இரத்தத்தை சிந்தினீர், பாடுகள் அனுபவித்தீர் ஆண்டவரே. காரணம் எங்கள் மீது வைத்திருந்த அன்பிற்காக சாமி. நாங்களும் உம்மிடத்தில் அன்பாயிருக்க வேண்டும் சாமி. பவுல் சொன்னாரே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொன்னாரே ஆண்டவரே. உம்மீது அன்பாயிருக்க வேண்டும் சாமி. இந்த செய்தி கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இந்த நாளை பாதுகாத்து விடுங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளையுடைய குடும்பங்களை சந்திங்க, எல்லா பாரங்களையும் சுமந்து கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.